preparing for heaven, becoming His bride, reigning with Jesus, reigning with Jesus, reigning with Jesus forever. Amen. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. We have come to a most important time of this New Year's service. இந்த புத்தாண்டு ஆராதனையுடைய மிக முக்கியமான நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். Dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, once again we greet you all in the wonderful name of the Lord Jesus Christ. ஒரு விசையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து சொல்லி வரவேற்கிறோம். We welcome you to this blessed New Year service 2026. இந்த 2026ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டு ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். We thank God because He literally carried us throughout the last year. கடந்த ஆண்டு முழுவதுமாக தேவனாய் கர்த்தர் நம்மை எழுத்தின்படியே சுமந்து சென்றார். அதற்காக தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். May the good Lord bless you and your family throughout this new year. இந்த ஆண்டு புத்தாண்டு முழுவதுமாக நல்ல தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. May the Lord lead you and guide you, and may the Lord grant you His peace. தேவனாகிய கர்த்தர் உங்களை வழி நடத்தி வழி காண்பித்து தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. Now the Lord waited to bless us through His infallible word. தேவனாகிய கர்த்தர் இப்போது தமது குற்றமற்ற திருவார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதிக்கும்படி காத்திருக்கிறார். To link His sovereign greatness with human helplessness. மனுஷிக உதவியற்ற தன்மையோடு கூட தம்முடைய சர்வாதிகார மகத்துவத்தை மேன்மையை இணைக்கும்படியாக, to show through whole life's journey His tireless care for us. நமக்காக நம்முடைய வாழ்க்கை பயணம் முழுவதுமாக அவருடைய அயராத அக்கறையை நமக்கு காண்பிக்கும்படிக்கு, to fill our incompleteness with His sufficiency. நம்முடைய நிறைவற்ற தன்மையை யாவையும் அவருடைய நிறைவினால் நிரப்பிடும்படிக்கு. So the next few minutes we would encourage you to listen to God's word very attentively. ஆகவே அடுத்த சில நிமிஷங்கள் நீங்கள் தேவனுடைய வார்த்தை மிக கவனமாய் கேட்கும்படிக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். Today we stand upon the verge of the unknown. இன்றைக்கு நாம் அறியாமையினுடைய விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறோம். There lies before us the new year and we are going forth to possess it. நமக்கு முன்பதாக புத்தாண்டு இருக்கிறது, நாம் அதை சுதந்தரிக்க போகின்றோம். Who can tell what we shall find? எதை கண்டுபிடிப்போம் என்று யார்தான் சொல்ல முடியும்? What new experiences? என்னென்ன புதிய புதிய அனுபவங்கள், what challenges shall come? எப்படிப்பட்ட சவால்கள் வரப்போகிறதோ, what new needs shall rise? எப்படிப்பட்ட புதிய புதிய தேவைகள் எழும்ப போகிறதோ. But here comes a cheering, comforting and gladdening message from our heavenly Father. நம்முடைய பரமபிதாவிடத்திலிருந்து நம்மை உற்சாகப்படுத்தி சந்தோஷப்படுத்தி நம்மை ஊக்குவிக்கிறதான ஒரு செய்தி வருகிறது. As you spend this few minutes waiting upon the Lord at the very beginning of this new year, இந்த ஆண்டினுடைய புத்தாண்டினுடைய துவக்கத்திலே சில நிமிஷங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கையிலே, certainly God will bless you immensely, you and your family, in a very special way. மிக மிக விசேஷித்த விதத்திலே தேவனாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். I was waiting upon the Lord for a word. ஒரு வார்த்தைக்காக பாஸ்டர் கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கொண்டிருந்தாங்க. And the good Lord had laid a very prophetic word in my heart to share with you this morning. நல்ல தேவன் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தையை தேவனாய் கர்த்தருடைய இருதயத்திலே வைத்தார். The title for this morning's message is this. இந்த காலை செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், Day of blessing. ஆசீர்வாதத்தின் நாள். Day of blessing. ஆசீர்வாதத்தின் நாள். Will you just turn your Bibles this morning to the book of Haggai, chapter 2 and verse 19. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களா? This is a very important prophetic message to you and to your family for this whole year. இந்த முழு ஆண்டிற்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் தீர்க்கதரிசனமான மிக முக்கியமான செய்தியாக இது இருக்கிறது. Haggai chapter 2 and verse 19. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். Book of Haggai is next to Zephaniah. செப்பனியாவுக்கு அடுத்த புத்தகம் தான் ஆகாய். Haggai chapter 2 verse 19. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். Is there yet any seed left in the barn? Until now the wine and the fig tree, the pomegranate and the olive tree have not borne fruit. From this day on I will bless you. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் பாதல செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். Amen. Amen. The Lord looks at your face and says on this
very first day of this new year. இந்த புத்தாண்டினுடைய முதல் நாளிலே தேவனாய் கர்த்தர் உங்களுடைய முகத்தை பார்த்து சொல்லுகிறார். My son, my daughter, என் மகனே என் மகளே, from this day on I will bless you. நான் இந்த நாள் துவங்கி நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. ஹalleluya. Haggai chapter 2:19 is one of the most powerful threshold scripture in the Bible. வேதாகமத்திலே ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் மிக வல்லமை வாய்ந்ததும் ஒரு துவக்க கூடியதுமான ஒரு வசனமாய் இருக்கிறது. It was spoken at the close of a season of famine and frustration. அதாவது பஞ்ச விரக்தியினுடைய காலகட்டத்தினுடைய இறுதி கட்டத்திலே இந்த வசனம் பேசப்பட்டது. And this verse was spoken at the dawn of divine favor. தெய்வீக தயவினுடைய விடியலின் போது இந்த வசனம் வார்த்தை பேசப்பட்டது. Follow me very carefully. அடியனை மிக கவனமாய் பின்பற்றி Got வாருங்கள். to listen to this message very attentively. இந்த செய்தியை நீங்கள் மிக மிக கவனமாய் கேட்க வேண்டும். God doesn't say from next year I will bless you. அடுத்த ஆண்டு துவங்கி நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் இங்கே சொல்லவில்லை. God doesn't say when everything looks better I will bless you. எல்லாம் செம்மையாய் ரம்மியமாய் காணப்படும் போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லவில்லை. The Lord says from this day onwards I will bless you. கர்த்தர் சொல்லுகிறார் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். Amen. ஆமென். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. By the way, how many of you know watch night service is in the Bible? எத்தனை பேருக்கு தெரியும் விழிப்பு இரவு ஆராதனை வேதாகமத்தில் இருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? Come on, are you with me? சொன்னதை கேட்டீங்களா? Watch night service is very much biblical and scriptural. விழிப்பு இரவு ஆராதனையானது முழுக்க முழுக்க வேதாகமத்தின் அடிப்படையிலான காரியம். If you go home and read Exodus chapter 12, வீட்டுக்கு சென்று யாத்ராகமம் 12வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா people of Israel watched throughout the night and by morning they walked out of bondage. இஸ்ரேல் மக்கள் ராம் முழுவதும் விழித்திருந்தார்கள். விடியல் வந்தபோது அடிமைத்தளத்திலிருந்து வெளியே சென்றார்கள். Amen. ஆமென். God works at midnight. நடு ஜாமத்திலே தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்கிறார். When one season ends, another season begins. ஒரு காலம் முடிவு பெறும்போது இன்னொரு புதிய காலம் துவங்குகிறது. Beloved of the Lord, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, tonight we are just not in a changing date, we are in a crossing season. இன்றைக்கு மாறுகின்ற தேதியில் அல்ல, கடந்து செல்கிற காலத்திற்குள்ளாக நாம் செல்கிறோம். Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Tonight we are not just changing dates, we are crossing season. நாம் தேதி மாற்றத்திற்குள்ளாக செல்லவில்லை, காலத்தினுடைய மாற்றத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கிறோம். Watch night is a night of transition. அந்த விழிப்பு இரவு என்று சொல்லும் பொழுது ஒரு புதிய இடத்திற்கு இடமாற்றத்திற்கு ஏதுவானது. In scripture, வேதாகமத்திலே major shifts often happened at night. பிரதானமான ஒரு மாற்றம் ராக்காலத்தில் தான் ஏற்பட்டது. Israel left Egypt at night. ராத்திரியிலே தான் இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். Paul and Silas were freed at midnight. பவுலும் சீலாவும் பாருங்கள், நடுராத்திரியிலே தான் விடுதலையாக்கப்பட்டார்கள். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. The resurrection came after the darkest night. உயிர்த்தெழுதல் எப்போது ஏற்பட்டது? இருள் போன பிற்பாடு. Doors opened at midnight. நடுராத்திரியிலே வாசல்கள் திறக்கப்பட்டது. Deliverance came at midnight. நடுராத்திரியிலே விடுதலை வந்தது. Tonight we cross into 1st January 2026. இன்றைக்கு இந்த இரவு பொழுதிலே 2026 ஆண்டினுடைய ஜனவரி மாதம் 1வது தேதிக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். God has given us a prophetic word. தேவன் நமக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை தந்தருளி இருக்கிறார். Not for later, பிற்காலத்திற்கு அல்ல, not for someday. ஏதோ ஒரு நாளுக்கு அல்ல. The Lord says now. கர்த்தர் சொல்கிறார் இப்பொழுது. Today I shall bless you. இன்று நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். Hallelujah. ஹல்லேலூயா. The word is found in Haggai 2:19. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் உள்ள அந்த வார்த்தையானது that tells us something very powerful. மிகவும் வல்லமை வாய்ந்ததை நமக்கு சொல்லுகிறது. God can change your future before your circumstances change. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்ற வல்லவர். Listen, when God said this
to the people of Israel, I will bless you this day. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் அன்றைக்கு தேவ மக்களிடத்தில் சொன்னபோது Their circumstance was terrible. அவருடைய சூழ்நிலை பயங்கரமாய் இருந்தது. Amen. ஆமென். But still the Lord said, I will bless you from this day. ஆனாலும் கர்த்தர் சொல்லும்போது நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். God is speaking something very powerful tonight. இன்றிரவு தேவனாய் கர்த்தர் வல்லமை வாய்ந்த கருத்தை சொல்லுகிறார். God can change your future before your circumstances change. உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன்கூட்டியே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க முடியும். This word was delivered to God's people when the barns were empty. ஜனங்களுடைய களஞ்சியங்கள் வெறுமையாய் காலியாய் இருந்தபோது இந்த வசனம் வந்ததையா. God gave this promise, from this day I will bless you, when the harvest had failed. அறுவடை படுதோல்வி அடைந்த சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தைகளை சொன்னார். God gave this word when the people of Israel were so very discouraged. இஸ்ரேல் மக்கள் முற்றிலுமாய் அதைரியப்பட்டு கிடந்தபோது தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசினார். Yet those people decided to obey God. ஆனாலும் அந்த ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய தீர்மானித்தார்கள். Brother, sister, என் சகோதரனே சகோதரியே, blessing does not begin when resources increase. மூலாதாரங்கள் அதிகரிக்கும் போது ஆசீர்வாதம் துவங்குகிறதில்லை. Oh, blessings begin when repentance and realignment occur. மனம் திரும்புதலும் தேவனோடு கூட மறுபடியுமாக இசைந்து விடுதலும் ஏற்படும் போதுதான் ஆசீர்வாதங்கள் துவங்குகிறது. Did you hear me? அடியேன் சொன்னதை கேட்டீங்களா? Blessing does not begin when resources increase. மூலாதாரங்கள் அதிகரிக்கும் போது ஆசீர்வாதங்கள் துவங்குகிறதில்லை. Blessings begin when repentance and realignment occur. மனம் திரும்புதலும் மறுபடியுமாக நல் இசைவு ஏற்படுதலும் நடக்கும் போதுதான் ஆசீர்வாதம் துவங்குகிறது. As we step into 2026, 2026 ஆண்டிற்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்கையிலே God is releasing marvelous blessings to those who are willing to align themselves with the Lord. தேவனாகிய கர்த்தரோடு கூட இசைந்து இணைந்து விட யார் யாரெல்லாம் மனதா இருக்கிறார்களோ தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை 2026 ஆண்டிலே ஆசீர்வதிக்க மனதா இருக்கிறார். As the people of Israel stood before God, தேவனுக்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்கள் நின்று கொண்டிருக்கையிலே their barns were empty, அவர்களுடைய களஞ்சிகள் யாவும் காலியாக இருந்தது. their fields were unfruitful, அவர்களுடைய வயல் நிலங்கள் கனி கொடாமல் இருந்தது. nothing around them suggested blessing. அவர்களை சுற்றிலே இருந்த எதுவும் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அறிவுறுத்தவில்லை. God revealed the reason. தேவனாய் கர்த்தர் காரணத்தை வெளிப்படுத்தினார். The reason was misaligned priorities. அதற்கான காரணம் என்னவென்றால் அதாவது முன்னுரிமைகள் தேவனோடு கூட நன்றாக இசைந்து போகவில்லை. Go home and read the book of Haggai, you will understand. வீட்டுக்கு சென்று ஆகாய் புத்தகத்தை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். God's people had forgotten the house of God. தேவ மக்கள் தேவனுடைய வீட்டை மறந்து விட்டார்களாம். Amen. ஆமென். I call this misaligned priorities. முன்னுரிமைகளானது சரியான விதத்தில் நல் இசைவாக இல்லை. I want to tell you this morning, இந்த காலை பொழுதில் அடியேன் உங்களுக்கு சொல்லுகிறேன், if anyone forgets God's house, யாராவது ஒருவர் தேவனுடைய வீட்டை மறந்து விடுவாரானால் he or she will quickly forget God himself. அவரோ அவளோ சீக்கிரமாய் தேவனையே மறந்து விடுவார். So what was the problem of the people of Israel? இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்த பிரச்சனை தான் என்ன? Why the barns were empty? ஏன் அவர்களுடைய களஞ்சியங்கள் காலியாக இருந்தது? Why the harvest had failed? அறுவடை ஏன் தோல்வி அடைந்தது? Because of misaligned priority. முன்னுரிமைகள் யாவும் சரியாக நன்றாக இசைவுக்குள்ளாக வரவில்லை. But when God spoke to the people of Israel through his prophet, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக தம்முடைய ஜனங்களோடு பேசினபோது God's people corrected their focus தேவ ஜனங்கள் தங்களுடைய நோக்கத்தை சீர்படுத்தினார்கள். and they started to obey God. தேவனுக்கு கீழ்ப்படிய துவங்கினார்கள். And the Lord marked the date on heaven's calendar and said, from this day, பரலோக கால அட்டவணையிலே அந்த நாளில் தானே தேவன் குறிப்பு எழுதி இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. I urge by the Lord to tell you this morning, இந்த காலை பொழுதிலே உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தரால் ஏவப்படுகிறேன். if you correct your focus, உங்களுடைய நோக்கத்தை சீர்படுத்துவீர்களானால், if you decide to live in obedience to God, தேவனுக்கு கீழ்ப்படிந்துதான் நடப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பீர்களானால், the Lord will mark
mark a date, today's date on heaven's calendar, and he will say, my son, my daughter, from this day I will bless you. கர்த்தர் தம்முடைய பரலோக காலண்டரிலே இந்த தேதியை குறித்து கர்த்தர் சொல்லுவார், என் மகனே, என் மகளே, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். Hallelujah. ஹalleluya. When God spoke a word, it changed everything. தேவன் ஒரு வார்த்தையை பேசின போது அது அனைத்தையும் மாற்றி விட்டது. The Lord said, கர்த்தர் சொன்னார், from this day I will bless you. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். This small statement tells us something very important. இந்த சிறிய வாக்கியம் நமக்கு முக்கியமானது ஒன்றை சொல்லுகிறது. Blessing does not wait for perfect conditions. பூரணமான நேரம் வருகிற வரைக்கும் ஆசீர்வாதம் காத்திருக்கிறது இல்லை. Blessing begins with divine declaration. தெய்வீக அறிவிப்பு வரும்போது ஆசீர்வாதம் துவங்குகிறது. Hallelujah. ஹalleluya. Notice that God did not say wait for a favorable circumstance. ஒரு சாதகமான சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லவில்லை. God did not say wait for circumstances to improve. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சீர்படட்டும் காத்திருங்கள் என்று தேவன் சொல்லவில்லை. God did not say when the harvest comes I will bless you. அறுவடை வரும்போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லவில்லை. God did not say after everything is restored I will bless you. எல்லாம் சீரடைந்த பிற்பாடு நான் உங்களுக்கு இழந்ததை தருவேன், ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லவில்லை. But God declared blessing in the middle of lack. குறைச்சலின் நடுவிலே தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வாக்களித்தார். Why? ஏன்? Because the people had turned their hearts back to God. தேவ ஜனங்கள் தங்களுடைய இருதயங்களை மறுபடியுமாக தேவனுக்கு நேராக்கி விட்டார்கள். And they resumed obedience. கீழ்ப்படிதலை மறுபடியுமாக துவக்கினார்கள். Church, this teaches us a powerful truth. இந்த கருத்து நமக்கு ஒரு ஆழமான வல்லமையான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. Blessing begins with your alignment. உங்களுடைய நல்லிசைவோடு தான் உங்களுடைய ஆசீர்வாதம் துவங்குகிறது. Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Your blessing begins with alignment, not with abundance. திரட்சியினால் அல்ல, உங்களுடைய ஆசீர்வாதமானது நல் இசைவினால் தான் சத்தியமாகிறது. When hearts are right, heaven responds. இருதயம் செம்மையா இருக்கும்போது பரலோகம் பிரதிபலிக்கிறது, பதில் தருகிறது. God marks a new starting point. தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை அங்கே வரைகிறார். The Lord says from this day. கர்த்தர் சொல்லுகிறார், இன்று முதல். When God said from this day, இன்று முதல் என்று கர்த்தர் சொல்லும்போது it closes the chapter of barrenness. வறட்சியினுடைய முழு அத்தியாயத்தையே அது மூடி விடுகிறது. Oh dear God's people. அருமையான தேவ ஜனமே, As we stand at the threshold of a new year, புத்தாண்டினுடைய துவக்கத்திலே நாம் நின்று கொண்டிருக்கையிலே this word speaks hope to every weary heart. விடாய்த்து போயிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திற்கும் இந்த வசனம் நம்பிக்கையை குறித்து பேசுகிறது. What failed yesterday will not define your tomorrow. நேற்று தினத்திலே எவைகள் எல்லாம் தோற்று போனதோ அவைகள் உங்களுடைய நாளை தினத்தை தீர்மானிக்காது. I prophesy early this morning. இந்த அதிகாலை பொழுதிலே அடியே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். What did not work before will not stop what God is about to do. முன்பு எவைகள் எல்லாம் செயல்படாமல் போனதோ அவைகள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக செயல்பட போகிறதை தடுக்க முடியாது. Did you hear me this morning? இந்த காலை பொழுதிலே அடியே சொன்னதை கேட்டீங்களா? What did not happen before? முன்பு கடந்த காலத்திலே எவைகள் நடக்கவில்லையோ, What did not work before எவைகள் எல்லாம் செயல்படவில்லையோ will not stop what God is about to do. தேவன் உங்களுக்காக செய்ய போகின்றவைகளை அவைகள் ஒரு பொழுதும் தடுக்க முடியாது. This is a divine turning point. இது தெய்வீக திருப்பு முனையாகும். God is drawing a line between the old season and the new season. பழைய காலத்திற்கும் புதிய காலத்துக்கும் இடையே தேவனாகிய கர்த்தர் ஒரு கோடை வரைகிறார். The Lord who kept you through the past year is the same God who says to you today, from this day I will bless you. கடந்த ஆண்டு முழுவதுமாக தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாத்தாரே, அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். As you're listening to this message, இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கையிலே silently pray within yourself and say to the Lord, உள்ளத்தின் ஆழத்திலே அமைதியாய் கர்த்தரிடத்தில் ஜெபித்து சொல்லுங்கள், Lord, I step into this new season with faith. விசுவாசத்தோடு கூட இந்த புதிய காலகட்டத்திற்குள்ளாக கர்த்தாவே நான் அடியெடுத்து வைக்கிறேன் ஐயா. Lord, I trust you to turn my emptiness into evidence of special grace. என்னுடைய வெறுமையை ஆண்டவரே விசேஷித்த கிருபையின்
நிறுவனமாக தடயமாக கர்த்தாவே நீர் மாற்றும். From this day I receive your blessing, Lord. இந்த நாள் துவங்கி கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். Hallelujah. ஹalleluya. Let me share with you 5 covenant blessing for crossing into 2026. 2026வது ஆண்டிற்குள்ளாக கடந்து செல்வதற்கு ஏதுவான 5 உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை உங்களிடத்தில் அடியேன் பகிர்ந்து கொள்ளட்டும். 5 covenant blessings for crossing into 2026. 2026வது ஆண்டிற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு ஏதுவான உடன்படிக்கையின் 5 ஆசீர்வாதங்கள். Number 1, முதலாவது divine provision. தெய்வீக முன்னேற்பாடு. Oh, it's a blessing of divine provision. தெய்வீக முன்னேற்பாடின் ஆசீர்வாதம். Number 2, இரண்டாவது blessing of directed productivity. வழிநடத்தப்பட்ட உற்பத்தி திறனின் ஆசீர்வாதம். Hallelujah. ஹalleluya. Blessing of directed productivity. வழிநடத்தப்பட்ட உற்பத்தி திறனின் ஆசீர்வாதம். Number 3, மூன்றாவது blessing of distinct promotion. தனித்தன்மை வாய்ந்த பதவி உயர்வின் ஆசீர்வாதம். Blessing of distinct promotion. தனித்தன்மை வாய்ந்த பதவி உயர்வின் ஆசீர்வாதம். Number 4, நான்காவது blessing of durable peace. நிலையான சமாதானத்தின் ஆசீர்வாதம். Number 5, ஐந்தாவது blessing of decisive prosperity. தீர்மானிக்கப்பட்ட செழிப்பின் ஆசீர்வாதம். Amen. Amen. What is number 1? முதலாவது என்ன? Divine provision. தெய்வீக முன் ஏற்பாடு. What is number 2? இரண்டாவது என்ன? Directed productivity. வழிநடத்தப்பட்ட உற்பத்தி திறன். What's number 3? மூன்றாவது என்ன? Distinct promotion. தனித்தன்மை வாய்ந்த பதவி உயர்வு. Number 4, நான்காவது durable peace. நிலையான சமாதானம். Number 5, ஐந்தாவது decisive prosperity. தீர்மானிக்கப்பட்ட செழிப்பு. Now may the dear Holy Spirit of God open our hearts to receive God's infallible word. தேவனுடைய குற்றமற்ற பிழையற்ற திருவார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அன்பின் பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுடைய இருதயங்களை திறந்தருவாராக. All these 5 thoughts are in this one verse, Haggai 2:19. இந்த 5 கருத்துக்கள் அனைத்தையும் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே உள்ளது. I know this is a prophetic message to you from God's heart. தேவனுடைய இருதயத்திலிருந்து இது உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான செய்தியாக வருகிறது என்பதை அடியேன் அறிந்திருக்கிறேன். Number 1, முதலாவது blessing of divine provision. தெய்வீக முன்னேற்பாட்டின் ஆசீர்வாதம். Look at the Bible to a key text, Haggai 2:19. நம்முடைய திறவுகோல் வசன பகுதி ஆகாய் 2:19 உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Is there yet any seed left in the barn? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? God begins by confronting the lack. அவருடைய குறைச்சலோடு கூட தேவனாகிய கர்த்தர் எதிர்பட்டு அவர்களுக்காக இடைப்படுகிறார். He asks a question not because God lacks knowledge. தேவனுடையத்திலே அறிவு பற்றாக்குறை இருக்கிறதுனால இந்த கேள்வியை தேவன் கேட்கவில்லை ஐயா. God has this question because God wants the people to acknowledge the reality. தேவ ஜனங்கள் தங்களுடைய நிஜத்தன்மையை தேவனுக்கு முன்பதாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே தேவன் இந்த கேள்வியை கேட்கிறார். God begins with a question that confronts reality. நிஜத்தன்மையை தேவனாகிய கர்த்தர் கேட்கிற கேள்வி எதிர்கொள்கிறதை போல இருக்கிறது. Follow me, church. திருச்சபையை கவனித்து கேளுங்கள். The barns were empty. அவருடைய களஞ்சியம் காலியாய் இருந்தது. No seed. விதையே இல்லை. No reserve. அவர்களுக்காக சேமிப்பு இல்லை. No visible hope. வெளிப்படையான நம்பிக்கையே இல்லை. But notice this. ஆனால் கவனியுங்கள். God did not ask this question to shame them. அவர்களை அவமானப்படுத்தும்படிக்கு தேவன் இந்த கேள்வியை கேட்கவில்லை. He asked this question to show them that he is not limited by what is missing. எவைகள் இல்லாதிருக்கிறதோ அவைகளினாலே தேவனாகிய கர்த்தர் வரம்புக்குட்பட்டவர் என்பதை இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக இந்த கேள்வி கேட்டார். Provision in scripture does not begin in the barn, it begins in God's promise. பாருங்கள், முன்னேற்பாடு தேவைகள் சந்திக்கப்படுதல் என்பது களஞ்சியத்தில் அல்ல, தேவனுடைய சர்வாதிகார வல்லமையின் சமூகத்திலே இருக்கிறது. Empty barns do not intimidate God. வெறுமையான களஞ்சியம் தேவனை பயமுறுத்த முடியாது. In this verse, இந்த வசனத்திலே seed, God is speaking about seed. தேவன் இங்கே விதையை குறித்து பேசுகிறார். See the question what God has. தேவன் கேட்ட கேள்வி என்னவென்று பாருங்கள். Is there yet any seed left in the barn? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, இருக்கிறதா என்று கேட்கிறார். God was talking about the seed. தேவனாய் கர்த்தர் விதையை குறித்து பேசுகிறார், not the harvest. அறுவடை குறித்து அல்ல. Seed represents only potential, not abundance. விதையானது ஆற்றலை தான் குறிக்கிறதை ஒழிய திரட்சியை குறிக்கவில்லை. Only the harvest represents
abundance. அறுவடை தான் திரட்சியை குறிக்கிறது. But God is talking about the seed. ஆனால் தேவனோ இங்கே விதையை குறித்து பேசுகிறார். Seed represents potential and not abundance. விதையானது ஆற்றலை தான் குறிக்கிறதை ஒழிய திரட்சியை குறிக்கவில்லை. Now God is asking, இங்கே தேவன் கேட்கிறார், is there any seed in the barn? அங்கே களஞ்சியத்திலே ஏதாவது விதை இருக்கிறதா? Amen. ஆமென். Any seed in the barn? அந்த களஞ்சியத்திலே ஏதாவது விதை தானியம் இருக்கிறதா? Church, listen. திருச்சபையரை கவனியுங்கள். Even when seed seem gone, அங்கே அத விதை தானியம் போய்விட்டாலும் God himself will become the source. தேவனே ஆதாரமாக மாறிடுவார். Hallelujah. Hallelujah. In other words, மறுவார்த்தையிலே the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், my people, என் ஜனமே, you may not have seed in your barn, but I will be your source. உங்களுடைய களஞ்சியத்திலே உங்களுக்கு வேண்டுமானால் தானிய விதை இல்லாமல் போகலாம், நான் உங்களுக்கு ஆதாரமாய் மாறுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You may not have seed, but you have source who is God himself. விதை தானியம் வேண்டுமானால் உங்களிடத்தில் இல்லாமல் போகலாம், உங்களுடைய ஆதாரமாய் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Now think of this. இதை யோசித்து பாருங்க. No seed available in the barn for the next season of sowing. அடுத்த கால விதைப்புக்காக களஞ்சியத்திலே விதைகளே இல்லை. Yet the Lord says, ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், don't worry, கவலைப்படாதீங்க, from today I will bless you. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். What is the condition in the barn? களஞ்சியத்துல என்னங்க நிலைமை? No seed available for the next season of sowing. அடுத்த அதாவது விதைப்பின் காலகட்டத்துக்கான விதை தானியமே இல்லை. But the Lord says, don't worry about that. கர்த்தர் சொல்றாரு, அத பத்தி கவலைப்படாதீங்க, I will bless you. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். Don't worry about the seed because I am there as a source for you. நான் உங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறபடினாலே விதை இல்லையே என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள். Can you imagine a harvest without seed? யோசித்து பாருங்க, விதையே இல்லாத ஒரு அறுவடையை யோசித்து பார்க்க முடியுதா? Come on, God is speaking to you. பேசுகிறவர் உங்களிடத்திலே தேவன்தான், தேவ ஜனமே. Can you imagine a harvest without seed? விதை தானியம் இல்லாம ஒரு அறுவடையை கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? Humanly impossible. மனுஷிக ரீதியாக சாத்தியமே கிடையாது. Yet it is possible with God. ஆனாலும் தேவனால் ஆகும். With God nothing is impossible. தேவனை பொறுத்தமட்டில் ஆகாதது ஒன்றுமில்லை. This year, இந்த வருஷத்திலே God will supernaturally supply all your needs. உங்களுடைய அனைத்து தேவைகளையும் தேவனாகிய கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே சந்திப்பார். On that day, அந்த நாளிலே the angel of the Lord came and said to Mary, கர்த்தருடைய தூதன் வந்து மரியாளிடத்தை சொன்னார், fear not, Mary, for thou hast found favor with God. மரியாளே, பயப்படாதே, நீ கர்த்தரிடத்திலே தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். And thou shalt conceive in thy womb and bring forth a son. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். Then said Mary to the angel, அப்போது மரியாள் தூதனை பார்த்து சொன்னாள், how shall this be, seeing I have not known a man? நான் புருஷனை அறியாத ஸ்திரியா இருக்கிறேனே, இது எப்படி சாத்தியமாகும்? The angel said, தூதன் சொன்னார், don't worry, கவலைப்படாதீங்க, you shall conceive supernaturally. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நீ கர்ப்பம் தரிப்பாய். Hallelujah. ஹல்லேலூயா. God is speaking the same thing to you this morning. இதே காரியத்தை தான் தேவனாய் கர்த்தர் உங்களிடத்திலே பேசுகிறார். While you are listening to this message, இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கையில you may probably have a similar question what Mary had. மரியாளுக்குள்ள இருந்த அதே போன்ற கேள்வி உங்களுக்குள்ளாக கொண்டிருக்கிறீங்க. Lord, how shall this be? ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? How is this going to happen? இது எப்படி ஆண்டவரே நடந்து முடியும்? The Lord says, don't worry, my son. கர்த்தர் சொல்கிறார், என் மகனே கவலைப்படாதீங்க, Don't worry, my daughter. என் மகளே கவலைப்படாதீங்க, It will happen supernaturally. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே நடந்து முடியும். You are thinking about seed, but I am with you as your source. நீங்க விதை தானியத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க, நானோ உங்களோடு கூட ஆதாரமானவராய் இருக்கிறேன். Divine provision is always supernatural. தெய்வீக முன்னேற்பாடு எப்பொழுதுமே இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் தான் இருக்கும். Hallelujah. Hallelujah. In fact, many times in scripture, அநேக விசை வேதாகமத்திலே பல விசை பார்க்கும்போது God steps in when human resources run out. மனுஷிக மூலாதாரங்கள் எல்லாம் காலியாகும் போதுதான் தேவனாய் கர்த்தர் களம் இறங்கி செயல்படுகிறார். Think of Elijah and the widow of Zarephath in 1 Kings chapter 17. Need not turn your Bibles. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே வேதாகமத்தை திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எலியாவையும் சாரிபாத் விதவையும் சற்று யோசித்து பாருங்கள். The barrel was almost empty, பானை ஆனது ஏறக்குறைய காலியாகி விட்டது. but God supplied supernaturally every day
till the days of famine were over. தேவனாகிய கர்த்தர் பஞ்ச நாட்கள் முடிகிற வரைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவனை சந்தித்து வந்தார். Think of the people of Israel in the wilderness. வனாந்திரத்திலே இஸ்ரவேல் மக்களை யோசித்து பாருங்க. No farms in the desert. அந்த வனாந்திரத்திலே பாருங்கள் எந்த ஒரு வயல்லாம் கிடையாது. No field in the desert. அந்த வனாந்திரத்திலே பாருங்கள் அங்கே வயல் நிலங்கள் இல்லை. Yet manna fell every morning for 40 long years. ஆனாலும் கூட 40 நீண்ட ஆண்டுகள் வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது. Can you just imagine? கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? In the wilderness, no sowing, no reaping. வனாந்திரத்திலே விதைப்பதும் முடியாது, அறுப்பதும் முடியாது. No harvest, no seed, no harvest. விதையும் கிடையாது, அறுவடையும் சாத்தியமே இல்லை. But not a day they starved. ஆனால் ஒரு நாள் கூட அவங்க பட்டினி கிடக்கல. God fed them every day. ஒவ்வொரு நாளும் தேவனே அவர்களை போஷித்தார். Hallelujah. Hallelujah. Church, throughout the scriptures, வேதாகம் முழுவதுமாக சபையாரே, when resources end, God stepped in. மூலாதாரங்கள் முடிவு பெறும்போதுதான் தேவனாகிய கர்த்தர் களம் இறங்குகிறார். Amen. Hallelujah. A farmer once said this. ஒரு விவசாயி இப்படி சொன்னார். Listen. கவனித்து கேளுங்க. This is what he said. இதுதான் அவர் சொன்னாரு. The darkest day for a seed is the day it is buried. ஒரு விதையானது தான் காணக்கூடிய இருளான நாள் எப்போது தெரியுங்களா? It's a day it is buried. அது புதைக்கப்படுகிற அந்த நாள் தான். The darkest day for a seed, it's a day it is buried. ஒரு விதையானது அதற்கு இருளான நாள் ஒன்று இருக்குமானால் அது புதைக்கப்படுகிற நாள் தான். But burial is not the end. ஆனால் புதைக்கப்படுதல் முடிவல்ல. Burial is the beginning of multiplication. புதைக்கப்படுதல் தான் திரட்சி பெருகுதலினுடைய துவக்கமாகும். Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. During a great depression in the heart of a believer, ஒரு விசுவாசியினுடைய இருதயத்திலேக்குள்ளாக இருந்த மிகப்பெரிய மனசோர்வின் போது that believer wrote in his journal. அந்த விசுவாசி தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். You know what he wrote? அவர் என்ன எழுதினார் தெரியுங்களா? I had no money but I had God. என்னிடத்திலே பணம் இல்லை ஆனால் எனக்கு என் தேவன் இருந்தார். And I discovered that God was enough until money came. பணம் வருகிற வரைக்கும் என் தேவனாய் கர்த்தர் போதுமானவராய் இருந்தார் என்பதை நான் கண்டுபிடித்தேன் என்கிறார். Hallelujah. Hallelujah. I am talking about the blessing of divine provision. தெய்வீக முன்னேற்பாடின் ஆசீர்வாதத்தை குறித்து அடியேன் பேசுகிறேன். Church, this year 2026, இந்த 2026வது ஆண்டிலே God is shifting you from survival to divine supply. பிழைத்தால் போதும் என்ற நிலையில் இருந்து தெய்வீக ஆதாரங்களை பெற்றுக்கொள்வதற்குரிய அந்த இடத்திற்கு தேவனாய் கர்த்தர் உங்களை இடமாற்றம் செய்கிறார் இந்த வருஷத்திலே. God is shifting you from lack to sufficiency. குறைவில் இருந்து தேவனாய் கர்த்தர் உங்களை இந்த வருஷத்திலே நிறைவுக்குள்ளாக நடத்துகிறார். God is shifting you from panic to provision. பதஷ்ட நிலையில் இருந்து தேவனாய் கர்த்தர் இந்த வருஷத்திலே அவர் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற முன்னேற்பாட்டுக்குள்ளாக அழைத்து செல்கிறார். Maybe some of you have crossed this 2025 coming to 26, with limited resources. ஒருவேளை உங்களில் சில பேர் 2025ஆம் ஆண்டிலிருந்து 2026வது ஆண்டிற்குள்ளாக குறைவான மூலாதாரத்தோடு கூட நீங்க வந்திருக்கலாம். Maybe with tight finances. ஒருவேளை பண நெருக்கடி, maybe with unanswered needs. அநேக தேவைகளுக்கு இன்னும் பதில் வரவில்லை. But the same God who asked about the empty barns to the people of Israel, இஸ்ரேல் மக்களை பார்த்து வெறுமையான காலியான களஞ்சியத்தை குறித்து கேள்வி கேட்ட அதே தேவனாகிய கர்த்தர், God said, தேவன் சொல்லுகிறார், from this day I will bless you. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். Hallelujah. Hallelujah. How many of you believe this morning? எத்தனை பேர் இந்த காலை பொழுதிலே விசுவாசிக்கிறீங்க? Church, can I tell you something? திருச்சபையார் அடியேன் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? Divine provision means தெய்வீக முன்னேற்பாடு என்றால் God himself becoming your source. தேவனே உங்களுடைய ஆதாரமாக மாறுதலாகும். What is the meaning of divine provision? தெய்வீக முன்னேற்பாடு என்றால் என்ன அர்த்தம்? God himself becoming your source. தேவனே உங்களுடைய ஆதாரமாய் மாறுகிறார். My friend, என் நண்பரே, your salary is not your source. உங்களுடைய சம்பளம் உங்களுடைய ஆதாரம் அல்ல. Your saving is not your source. உங்களுடைய சேமிப்பு உங்களுடைய ஆதாரம் அல்ல. Your strength is not your source. உங்களுடைய பலன் உங்களுடைய ஆதாரம் அல்ல ஐயா. God is your source. தேவன் தான் உங்களுடைய ஆதாரம். Seed may fail,
source will never fail. விதை வேண்டுமானால் நம்மை கைவிட்டு விடும், ஆதாரமானவர் நம்மை கைவிட மாட்டார். God will supply what you cannot produce. உங்களால் நீங்கள் உற்பத்தி செய்ய முடியாததை தேவன் உங்களுக்கு தந்தருளுவார். As you step into 2026, 2020 ஆண்டுக்குள்ளாக நீங்கள் அடியெடுத்து வைக்கையிலே God will provide what you cannot predict. எவைகளை எல்லாம் உங்களாலே முன் அனுமானிக்க முடியாதோ அவைகளை எல்லாம் தேவன் உங்களுக்கு தந்தருளுவார். Your lack will not limit God. உங்களுடைய குறைச்சல் தேவனுடைய அவரை வரம்புக்குட்படுத்தாது. What you lack will not stop God. உங்களிடத்தில் இருக்கிறதான குறைவுபடுதலானது தேவனை தடுக்க முடியாது. What you don't have, God can provide. உங்களிடத்தில் இல்லாதவைகளை தேவனாகிய கர்த்தர் கொடுக்க முடியும் உங்களுக்கு. I merge with the Lord to tell you, உங்களிடத்தில் சொல்லும்படி கர்த்தரால் நடத்தப்படுகிறேன். do not fear emptiness. வெறுமையை குறித்து, காலியா இருக்கிறதை குறித்து பயப்படாதீங்க. God fills what faith presents. விசுவாசம் எதை முன்வைக்கிறதோ தேவன் அவைகளை நிரப்புகிறார். God fills what faith presents. விசுவாசம் எவைகளை முன் கொண்டு போய் வைக்கிறதோ அவைகளை தேவன் நிரப்புகிறார். Hallelujah. ஹalleluya. Blessing of divine provision. தெய்வீக முன்னேற்பாட்டின் ஆசீர்வாதம். Secondly, இரண்டாவதாக blessing of directed productivity. அதாவது வழிநடத்தப்பட்ட உற்பத்தி திறனின் ஆசீர்வாதம். Blessing of directed productivity. வழிநடத்தப்பட்ட உற்பத்தி திறனின் ஆசீர்வாதம். Look at the same key text, Haggai 2:19. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், திறவுகோல் வசனத்தை பாருங்க. The Lord says, until now the wine and the fig tree, they have not borne fruit. இதுவரைக்குமாக திராட்சை செடியும் அத்தி மரமும் கனி கொடுக்கவில்லையே. The tragedy here is, இங்க இருக்கிற சோக நிலைமை என்ன தெரியுங்களா? are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Until now இதுவரைக்குமாக the wine, the fig tree, the pomegranate, the olive, they have not borne fruit. திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லை. The tragedy here is not laziness, it is fruitless labor. இங்க இருக்கிற சோக நிலைமை சோம்பல் தன்மை அல்ல, பிரயாசப்பட்டும் பலன் இல்லை, கனி இல்லை. God is speaking to somebody. யாரோ ஒருவரோடு தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். Until now the wine, the fig tree, pomegranate, olive have not borne fruit. இதுவரைக்குமாக திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லை. What is the problem? இங்க பிரச்சனை என்ன? Not laziness, சோம்பல் தன்மை அல்ல, but fruitless labor. எவ்வளவுதான் பிரயாசப்பட்டும் கனி இல்லை. They worked so much, கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. they planted, அவர்கள் தான் நாட்டினார்கள், they waited, அவர்கள் தான் காத்திருந்தார்கள், yet no fruit. ஆனாலும் கனி இல்லை. Notice the phrase until now. இதுவரைக்கும் என்ற வார்த்தையை சொற்றொடரை கவனிங்க. If possible, underline that. Until now. இதுவரைக்குமாக, அது கோடிட்டுக் கொள்ளுங்கள் கூடுமானால். Until now means இதுவரைக்கும் என்றால் என்ன அர்த்தம்? that fruitlessness as an end. கனி தராத தன்மைக்கும் ஒரு முடிவு உண்டு. Come on, are you with me? சொன்னதை கேட்டீங்களா? God is saying something. தேவனாய் கர்த்தர் ஒன்றை இன்றைக்கு சொல்லுகிறார். When God says until now no fruit, இதுவரைக்கும் கனி இல்லை என்று தேவன் சொல்லும்போது, until now no fruit, இதுவரைக்கும் கனி இல்லை, that means the Lord says from now on there will be fruit. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இது முதற்கொண்டு கனி வரப்போகிறது. From this day I will bless you. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். Until now means இதுவரைக்கும் என்று சொல்லும்போது that fruitlessness as an end. அந்த கனி இல்லாத தன்மைக்கு ஒரு முடிவு உண்டு. It means அதனுடைய அர்த்தம் failure had a deadline. தோல்விக்கு என்று ஒரு கடைசி தேதி ஒன்று இருக்கிறது. It means அதனுடைய அர்த்தம் என்ன? barrenness had an expiry date. கனி கொடாத தன்மைக்கு, மலட்டு தன்மைக்கு ஒரு காலாவதி தேதி உண்டு. God identifies specific areas. தேவனாய் கர்த்தர் குறிப்பிட்ட இடங்கள் இவைகள் என்று கண்டுபிடித்து, God is talking about wine, தேவனாய் கர்த்தர் திராட்சை செடியை குறிக்கிறார், fig tree, அத்தி மரத்தை குறிக்கிறார், pomegranate, மாதுளை செடியை குறிக்கிறார், olive tree. ஒலிவ மரத்தை சொல்றாரு. All these things have spiritual significance. இவைகள் அனைத்திற்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உள்ளது. Wine is associated with labor and effort. திராட்சை செடி என்று வரும்பொழுது பிரயாசம், முயற்சிகளோடு கூட தொடர்புடையது. Fig tree is associated with consistency. அத்தி மரம் என்று சொல்லும்போது நிலைவரத்தன்மையோடு கூட தொடர்புடையது. Pomegranate associated with beauty and joy.
மாதளம் செடி என்று சொல்லும்போது அழகு சந்தோஷத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. Olive tree associated with anointing and oil. ஒலிவ மரமானது அபிஷேகத்தோடு கூட எண்ணெயோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. Now listen. கவனித்து கேளுங்க. The people of Israel worked, இஸ்ரவேல் மக்கள் வேலை செய்தாங்க, but no fruit. கனியோ இல்லை. You know what is the reason? காரணம் என்ன தெரியுங்களா? No divine direction. தெய்வீக வழிநடத்தப்படுதல் இல்லை. I don't know to whom God is speaking. Listen. கர்த்தர் யாரோடு பேசுகிறார் என்று தெரியவில்லை. கவனிங்க. They worked, they toiled, they struggled, but no fruit. அவர்கள் உழைத்தார்கள், பிரயாசப்பட்டார்கள், அவ்வளவு கஷ்டப்பட்டும் கனி இல்லை. Why? காரணம் என்ன? They worked, but without divine direction. தெய்வீக வழிநடத்தப்படுதல் இல்லாமல் அவர்கள் வேலை செய்தார்கள். Listen, church. திருச்சபையரை கவனிங்க. They planted the vine. அவர்கள் திராட்சை தோட்டத்தை நாட்டினாங்க. They planted the fig, pomegranate and olive. அத்தி மரத்தையும் மாதுளம் செடியும் ஒலிவ மரத்தையும் அவர்கள் நாட்டினார்கள். All these plants grew so big, இந்த செடிகள் யாவும் பெரிதா உயரமா வளர்ந்துடுச்சு, but did not bear any fruit. ஆனா கனியோ கொடுக்கல. When they saw the growth of these plants, இந்த செடிகளுடைய வளர்ச்சியை அவர்கள் பார்த்தபோது they were excited. அவர்கள் பரவசமடைந்தார்கள். But when they saw no fruit, they were discouraged. கனி அவங்க பார்க்காத போது ஆதேரியப்பட்டுட்டாங்க. They were disappointed. ஏமாற்றம் அடைந்து விட்டாங்க. What is the reason? காரணம் என்ன? They worked hard, but without divine direction. அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்தார்கள், ஆனால் தெய்வீக வழிநடத்தப்படுதலோ அவர்களுக்கு இல்லை. Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, it is not our hard work but divine direction that produces productivity. பாருங்கள், நம்முடைய கடினமான உழைப்பல்ல, தெய்வீக வழிநடத்தப்படுதல் தான் உற்பத்தி திறனையை சாத்தியமாக்குகிறது. It is divine direction that brings result. தெய்வீக வழிநடத்தப்படுதல் தான் பலனை நமக்கு தருகிறது. Think of Isaac. ஈசாக்கு சற்று யோசித்து பாருங்க. Isaac sowed in the land during the time of famine பஞ்ச காலகட்டத்தில் தான் ஈசாக்கு விதை விதைத்தார் and reaped 100-fold. 100 மடங்கு அறுவடை அறுத்தார். Do you know the secret? ரகசியம் என்ன தெரியுங்களா? Because of God's direction in the life of Isaac. ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே தெய்வீக வழிநடத்தப்படுதல் இருந்தது. How many of you following me this morning? எத்தனை பேருக்கு அடியேன் சொல்கிறது புரிகிறது? Isaac sowed during the time of famine and reaped 100-fold because God directed him. ஈசாக்கு விதைத்தார், பஞ்ச நாட்களிலே 100 மடங்கு அறுவடை அறுத்தார். காரணம் என்ன? தேவன் அவரை வழி நடத்தினார். 100-fold, not just because of Isaac's hard work. ஈசாக்கினுடைய கடினமான உழைப்பினால் 100 மடங்கு விளைச்சல் அல்ல. It was because of God's direction in the life of Isaac. ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வழி நடத்துதல் இருந்ததினால் தான் சாத்தியமானது. Think of Peter in Luke's Gospel chapter 5. Need not turn your Bibles. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பேதுருவை யோசித்து பாருங்க. இப்போ திறந்து பார்க்க வேண்டாம். Peter says, பேதுரு சொல்றாரு, Lord, we have toiled all night and caught nothing. ஆண்டவரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஐயா. But one word from the Lord Jesus turned the empty nets into breaking nets. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பிறந்த ஒரே ஒரு வார்த்தை அவர்களுடைய காலியான வலையை நிரம்பி இருந்ததினாலே கிழிந்து போகிற வலையாக மாறிவிட்டது. Divine directive. தெய்வீக வழிநடத்தப்படுதல். This year 2026, இந்த 2026வது இந்த ஆண்டிலே, dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, in everything you do, seek the divine direction. நீங்கள் செய்கின்றதான ஒவ்வொரு காரியத்திலும் தெய்வீக வழிநடத்தப்படுதலை தேடுங்க. Bible often says, வேதாகம் அடிக்கடியாய் சொல்கிறது, David inquired of the Lord. தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்தான். David inquired of the Lord. தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்தான். And he was successful in all his battles. தன்னுடைய எல்லா யுத்தங்களிலும் அவன் ஜெயம் கொண்டார். Hallelujah. ஹல்லேலூயா. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Will you take a decision? நீங்க ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? Lord, in all my choices and decisions, ஆண்டவரே, என்னுடைய எல்லா தீர்மானங்கள், என்னுடைய எல்லா தெரிந்து கொள்ளுதலிலே, whether personal or matter concerning my family, ஆண்டவரே, தனிப்பட்ட காரியமானாலும் சரி, குடும்பத்தை சார்ந்த காரியமானாலும் சரி, I will seek your direction. உம்முடைய வழிநடத்துதலை நான் தேடுவேன். How many of ஆண்டவரே, you can take that decision? எத்தனை பேர் இந்த தீர்மானத்தை எடுக்க முடியும்? Hallelujah. ஹல்லேலூயா. You will experience abundance of productivity. உங்களுடைய வாழ்க்கையிலே உற்பத்தி திறனுடைய திரட்சியை அனுபவிப்பீர்கள். Now listen to me. இப்போது கவனிங்க. You got to think. நீங்க யோசிக்கணும். Effort without direction is exhaustion. பாருங்கள், வழிநடத்தப்படுதல் இல்லாத பிரயாசம் அது மன விரக்திக்குள்ளாக போய்விடும். Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? God is speaking to somebody. தேவன் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Effort without direction is exhaustion.
வழி நடத்தப்படுதல் இல்லாமல் எடுக்கிற பிரயாசமானது மன விரக்திக்குள்ளாகி தள்ளிவிடும். At the same time, அதே தருணத்தில் direction without effort is expectation. வழி நடத்தப்படுதல் இருந்தும் பிரயாசம் இல்லாமல் விட்டால் வெறும் எதிர்பார்ப்பு தான் இருக்கும். Amen. ஆமென். I don't know whether you're able to follow me. அடியேன் சொல்வது உங்களுக்கு புரிகின்றதா எனக்கு தெரியவில்லை. Effort without direction is exhaustion. வழி நடத்தப்படுதல் இல்லாத பிரயாசம் மன விரக்தி ஆகும். Direction without effort leads to only expectation. வழி நடத்தப்படுதல் இருந்தும் பிரயாசம் இல்லாவிட்டால் அங்கு எதிர்பார்ப்பு தான் இருக்கும். But ஆனால் direction plus effort is equal to destiny fulfillment. வழி நடத்தப்படுதல் கூட்டல் உழைப்பு லக்கு நிறைவேற்றப்படுதலுக்கு நேராக நடத்தப்படுகிறது. Hallelujah. ஹalleluya. Church, in this year, திருச்சபையர் இந்த வருஷத்துல we need divine direction. நமக்கு தெய்வீக வழி நடத்தப்படுதல் தேவை. Plus our efforts. கூடுதலாக நம்முடைய பிரயாசம் உழைப்பு. What is the result? விளைவு என்ன? Destiny fulfillment. லக்கு நிறைவேற்றப்படுதல். Hallelujah. ஹalleluya. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Now think of this. இதை யோசித்து பாருங்க. Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Think of a man who is trying to enter into a big shopping mall. ஒரு பெரிய அதாவது கடைக்குள்ளே பிரவேசிக்க விரும்புற ஒரு மனுஷனை யோசித்து பாருங்க. Imagine that man. அந்த மனுஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. This man kept pushing a door, but that said pull. அந்த கதவை உள்ள அப்படியே அழுத்தி கொண்டே தள்ள உள்ள முயற்சிக்கிறாரு. ஆனா அந்த கதவுடைய மேல ஒரு வாசகம் இருக்கு, இழு என்ற வாசகம் இருக்கு. This man was sincere. இந்த மனுஷன் உண்மையா உத்தமமா இருந்தாரு. This man was strong. இந்த மனுஷன் ரொம்ப பலசாலி தான். Putting lot of efforts. கஷ்டப்பட்டு பிரயாசப்படுகிறார். Sweating. வேர்வை சிந்துறார். Amen. ஆமென். But trying to open the door in the wrong direction. தவறான வழியிலே இந்த கதவை அவர் திறக்க முயற்சிக்கிறார். God is speaking to somebody this morning. இந்த காலை பொழுதிலே தேவன் யாரோ ஒருவரோடு பேசுகிறார். Friend, before you do something, wait to see for divine direction. ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதற்கு முன்பதாக தெய்வீக வழி நடத்தப்படுதலுக்காக காத்திருங்கள். The wise man says in Proverbs chapter 3 verses 5 and 6. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5லும் 6லும் ஞானி சொல்லுகின்றார். Proverbs chapter 3 நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் verses 5 and 6. வசனங்கள் 5ம் 6ம். Trust in the Lord with all thine heart, lean not unto thine own understanding. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து In all thy ways acknowledge him, and he shall direct thy path. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Hallelujah. அல்லேலூயா. In all thy ways acknowledge the Lord. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். In all that you do, seek God's direction. நீங்கள் செய்கின்ற அனைத்திலும் தேவனுடைய வழிநடத்துதலை தேடுங்கள். God shall direct your path. தேவன் உங்களுடைய பாதைகளை வழிநடத்துவார். Can I tell you something? அடியேன் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா? I say this so that you would think. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அடியேன் சொல்கிறேன். It is possible to be busy and still be barren. அதாவது அலுவலாக இருந்து கொண்டிருந்தும் கனியற்றவளாக இருக்கிறதற்கு சாத்தியம் உண்டு. Did you hear me? அடியேன் சொன்னதை கேட்டீங்களா? It is possible to be busy and still be barren. வேலை செய்து கொண்டே இருக்கிறேன், அலுவலாகவே இருக்கிறேன் என்று சொல்லியும் செய்தும் கனியற்றவராய் இருப்பதற்கு சாத்தியம் உண்டு. What is the reason? காரணம் என்ன தெரியுங்களா? They work so hard but no proper direction. அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தும் சரியான வழி நடத்தப்படுதல் இல்லை. Friend, this is not God's plan for you. நண்பரே, உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் இதுவல்ல. God wants you to be fruitful. நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். Now for this divine direction, இந்த தெய்வீக வழி நடத்தப்படுதலுக்கு we need to seek the Lord. நாம் கர்த்தரை தேட வேண்டும். We need to seek the face of God. தேவனுடைய முகத்தை நாட வேண்டும். You need to ask God, inquire of the Lord. கர்த்தரை கேட்டு அவரிடத்தில் விசாரித்து கேட்க வேண்டும். In this year 2026, இந்த 2026 வருஷத்துல listen, this is a very important statement. இது மிக முக்கியமான ஒரு வாக்கியம், கவனித்து கேளுங்க. God will bless only what he directs. தேவன் எவைகளை வழி நடத்துகிறாரோ அவைகளை மட்டும் தான் தேவன் ஆசீர்வதிப்பார். Did you hear me? சொன்னதை கேட்டீங்களா? God will bless only what he directs. தேவன் எவைகளை வழி நடத்துகிறாரோ
அவைகளை மட்டும் தான் தேவன் ஆசீர்வதிப்பார். God will multiply only what he orders. தேவன் எவைகளை உறுதிப்படுத்துகிறாரோ கட்டளையிடுகிறாரோ அவைகளை மட்டும் தான் தேவன் பெருக்கம் செய்வார். God will prosper only what he appoints. தேவன் எவைகளை ஏற்படுத்துகிறாரோ அவைகளை மட்டும் தான் தேவன் செழிக்க வைப்பார். Productivity is not about effort alone. உற்பத்தி திறன் என்று வரும்பொழுது நம்முடைய பிரயாசம் மாத்திரமல்ல, It is about alignment. நல் இசைந்து விடுதலை குறித்து அது சொல்கிறது. Aligning your life with God. உங்களுடைய வாழ்க்கையை தேவனோடு கூட இசைந்து விடுதல். In this year 2026, இந்த 2026 ஆண்டுல God will redirect your efforts. I don't know to whom God is speaking. தேவனாய் கர்த்தர் யாரோடு பேசுகிறார் என்று தெரியவில்லை. தேவனாய் கர்த்தர் உங்களுடைய பிரயாசங்கள் அனைத்தையும் மறுபடியுமாக நற்சீர்படுத்துவார். God will redirect your efforts. உங்களுடைய பிரயாசங்களை எல்லாம் மறு வழியிலே சரியான விதத்தில் வழிநடத்துவார். Your labor will begin to yield results. உங்களுடைய பிரயாசங்கள் பலன் கொடுக்க துவங்கும். What does the Bible say? பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது? When you turn to the left or to the right, வலதுபுறமாகவோ இடதுபுறமாகவோ சாயும் போது you will hear a voice from behind you saying, "This is the way, walk ye in it." வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே ஒரு சத்தம் கேட்கும். I'm talking about divine direction. தெய்வீக வழிநடத்தப்படுதலை குறித்து அடியேன் சொல்கிறேன். I'm talking about directed productivity. வழிநடத்தப்பட்ட உற்பத்தி திறனை குறித்து அடியேன் பேசுகிறேன். This is the year your obedience will produce the desired outcome. நீங்கள் வாஞ்சிக்கிற பலனை உங்களுடைய கீழ்ப்படிதல் உங்களுக்கு சாத்தியமாக்குகிற வருஷம் இதுதான். This is the year your effort meets with God's instruction. உங்களுடைய பிரயாசங்கள் யாவும் தேவனுடைய அறிவுரைகளை சந்திக்கிற வருஷம் இதுதான். I don't know to whom God is speaking. Listen. தேவனாய் கர்த்தர் யாரோடு பேசுகிறார் என்று தெரியவில்லை, கவனியுங்கள். God is speaking to somebody. யாரோ ஒருவரோடு கர்த்தர் பேசுகிறார். The Lord says, "My child, கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையே, do not repeat old patterns. பழைய மாதிரிகளை மறுபடியும் செய்யாதிருங்கள். Follow fresh direction." புதிதான வழிநடத்தப்படுதலை பின்பற்றுங்கள். God is speaking to somebody, just one person in this congregation. இந்த சபையாரில் இருக்க யாரோ ஒரு நபரோடு கூட தேவனாய் கர்த்தர் The இடைப்படுகிறார். Lord says, "My child, கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையே, do not repeat old patterns. பழைய மாதிரிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். Follow fresh direction from the Lord." கர்த்தரிடமிருந்து புதிதான வழிநடத்துதலை பெற்று பின்பற்றுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. The third blessing, மூன்றாவது ஆசீர்வாதம், blessing of distinct promotion. தனித்தன்மை வாய்ந்த பதவி உயர்வு. Same verse, Haggai 2:19. அதே வசனம் தான் ஆகாய் 2:19. From this day. இன்று முதல். From this day. இன்று முதல். This phrase signals a spiritual shift. இந்த சொற்றொடரானது ஆவிக்குரிய ஒரு இடமாற்றத்தை குறித்து சொல்கிறது. It marks a divine turning point. தெய்வீக திருப்பு முனையை அது சுட்டி காண்பிக்கிறது. This day. இன்று முதல், இந்த நாள், A day marked in heaven. பரலோகத்திலே குறிக்கப்பட்ட நாள். A line drawn between before and after. முன்புக்கும் பின்புக்கும் நடுவாக ஒரு கோடு குறுக்கிட அங்கே வரையப்பட்டது. A supernatural line between barrenness and fruitfulness. மலட்டுத்தன்மைக்கும் கனி கொடுக்கிற தன்மைக்கும் நடுவாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வித்தியாசப்படுத்துகிற கோடு. A line drawn between 2025 and 2026. 2025 ஆண்டு 2026 ஆண்டுக்கு இடையே உள்ள ஒரு கோடு. Dear God's people, அருமையான தேவ ஜனமே, promotion in scripture is often sudden, silent and sovereign. வேதாகமத்திலே பதவி உயர்வு என்று வரும் பொழுது It is sudden, அது திடீரென்று வரும். it is very silent, அது மிகவும் மௌனமாய் இருக்கும், அமைதலோடு வரும். and it is sovereign. சர்வ வல்லமையுள்ள அதிகாரியிடத்திலிருந்து வரும். Think of Joseph. ஒரு சனம் யோசேப்பை யோசித்து பாருங்க. Prison, one day in prison, ஒரு நாள்ல சிறைச்சாலையில் இருக்கிறாரு. the next day God took him to the palace. அடுத்த நாள்ல தேவன் அவரை அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டாருங்க. Think of Esther. எஸ்தரை யோசித்து பாருங்க. From obscurity to royalty. அறியப்படாத நிலையில் இருந்து ராஜரீகத்துக்கு அவளை கொண்டு போனார். From being an orphan to the queen of Persia. அனாதை பெண் என்ற ஒரு பேர் இருந்தது, திடீரென்று பெர்சியாவுடைய ராணியாக மாறிவிட்டார். Oh, for such a time as this. இப்படிப்பட்ட காலத்திற்கென்று. Think of David. தாவீதை யோசித்து பாருங்க. From pasture to palace. புல்வெளியில் இருந்து அரண்மனைக்கு போய் விட்டார். Shepherd boy anointed while others were overlooked.
ஆடு மேய்க்கிற இடையன் அபிஷேகம் பண்ணப்பட்டார், மற்றவர்களோ அசட்டை பண்ணப்பட்டார்கள். Amen. Amen. There were so many people waiting for the anointing. அங்கே அபிஷேகத்துக்காக நிறைய பேர் காத்து கொண்டிருந்தாங்க. Oh, the sons of Jesse were standing in the line to be anointed by Samuel. சாமுவேல்னாலே அபிஷேகம் பண்ணப்படும்படிக்கு ஈசாயினுடைய குமாரர்கள் யாவரும் வரிசையா நின்றுட்டு இருக்காங்க. God bypassing each one. தேவனாய் கர்த்தர் ஒருவரையா அப்படியே அகற்றிறாரு. Amen. ஆமென். Bypassed each one ஒவ்வொருத்தரையும் கடந்து போகிறாரு. and chosen David to be anointed. தாவீது அபிஷேகம் பண்ணப்படும்படிக்கு தெரிந்து கொள்கிறார். Amen. ஆமென். That created a great surprise among all people present there, including his father Jesse. அங்கிருந்த எல்லாரையும் அவர் தாவீதினுடைய தகப்பனாகிய ஈசாயை உள்ளடக்கி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியது. God is speaking to somebody. தேவன் யாரோ ஒருவரோடு பேசுகிறார். My child, என் பிள்ளையே, I am going to promote you that will make other people around you astonished. உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் வியந்து திகைத்து போகிற வழியிலே அந்த விதத்திலே உங்களுக்கு பதவி உயர்வை நான் தரப்போகிறேன். When all other people least expected, I am going to exalt you and elevate you. உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட தருணத்திலே தேவனாய் கர்த்தர் நான் உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Promotion does not come from striving, it comes from sovereign timing. பதவி உயர்வானது போராடுகிறதினால் வருகிறதில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய குறித்த நேரத்திலே வருகிறது. Did you hear me? அப்படின்னு சொன்னதை கேட்டீங்களா? Promotion does not come from striving, it comes from sovereign timing. பதவி உயர்வானது போராடுகிறதினால் வருகிறதில்லை, சர்வ வல்லவருடைய குறித்த நேரத்திலே வருகிறது. Think of this. இதை யோசித்து பாருங்க. An elevator does not move because of noise. ஒரு மின் தூக்கி, ஒரு லிஃப்ட் சத்தம் போடுகிறதுனால அது மேலே தூக்குகிறது இல்ல. Amen. Amen. It works because of alignment. அங்கே நல் இசைவு ஒன்று இருக்கிறதுனால தான் அது செயல்படுது. Sometimes we shout and pray. சில நேரத்துல சத்தம் போட்டு ஜெபிக்கிறோங்க. We make lot of noise and we think God is impressed. நம்ம அதிக சத்தம் போட்டு ஆண்டவர் இதுல பிரியப்படுறாரு நினைக்கிறோம். No, my brother, sister. அப்படி அல்ல சகோதரி சகோதரியே. It's not the noise, it's your alignment with God. அது சத்தம் அல்ல, உங்கள் தேவனாய் கர்த்தரோடு கூட நீங்கள் கொண்டிருக்கிறதான நல் இசைவு தான். An elevator does not move because of noise, it moves and it works because of proper alignment. ஒரு லிஃப்ட், ஒரு மின் தூக்கி சத்தம் போடுவதனால் அது உயர்த்துகிறது இல்லை, அது சரியான விதத்திலே அது இசைவாய் பொருந்தி இருக்கிறதுனால தான் செயல்படுகிறது. Promotion comes when you are aligned with God's purpose. தேவனுடைய நோக்கங்களோடு கூட நீங்கள் நன்றாக இசைந்து இருக்கும் போதுதான் பதவி உயர்வு வருகிறது. Somebody said like this. யாரோ ஒருவர் இப்படி சொன்னார். My delay was not denial, it was divine development. என்னுடைய கால தாமதமானது எனக்கு மறுக்கப்பட்டதற்கான அர்த்தம் அல்ல, அது தெய்வீகமாக என்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு இதுவாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. I believe with all my heart. அடியேன் முழு இருதயத்தோடு நம்புகின்றேன். God can move you in one moment to where efforts could not take you in years. பல வருஷங்களாக உங்களுடைய பிரயாசங்கள் கொண்டு போக முடியாத காரிய இடத்திற்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு நொடி பொழுதிலே உங்களை கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார். Oh, I feel the heavy unction of the Holy Ghost. பரிசுத்த ஆவியினுடைய பலத்த அபிஷேகத்தை அடியேன் உணர்கிறேன். God can move you in one moment to where your efforts could not take you in years. பல வருஷங்களாக உங்களுடைய முயற்சிகள் கொண்டு செல்லாத இடத்திற்கு தேவனாய் கர்த்தர் ஒரு நொடி பொழுதிலே உங்களை கொண்டு செல்ல வல்லவராய் இருக்கிறார். In this year 2026, இந்த 2026 வருஷத்திலே God is speaking. தேவன் பேசுகிறார். God is promoting faithfulness over fame. தேவனாகிய கர்த்தர் பிரசித்தத்திற்கு மேலாக உண்மையை தேவன் உயர்த்துகிறார். Integrity over influence. செல்வாக்குக்கு மேலாக உத்தமத்தை தேவன் வைக்கிறார். Calling over comfort. சௌகரியத்திற்கு மேலாக அழைப்பை வைக்கிறார். I tell you, God will distinguish you without any struggle. எந்தவித போராட்டமின்றி தேவனாகிய கர்த்தர் உங்களை தனித்தன்மை வாய்ந்தவராக நிறுத்துவார். He will lift you where he has prepared you. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக எந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திற்கு தேவன் உங்களை உயர்த்துவார். God will accelerate what was delayed all this many years. இத்தனை ஆண்டுகள் அளவும் எவைகள் எல்லாம் காலதாமதம் என்று இருந்ததோ அவைகளை துரிதப்படுத்துவார். God will elevate you without stress. எந்தவித மன அழுத்தம் இல்லாமல் தேவன் உங்களை உயர்த்துவார். I urge by the Lord to tell you, உங்களிடத்தை சொல்லும்படி கர்த்தரால் நடத்தப்படுகிறேன். your next level will not be forced, it will be favored. உங்களுடைய அடுத்த கட்டமானது பலவந்தப்படுத்துவதனால் அல்ல, தேவனுடைய தயவினால் சாத்தியமாகும். Hallelujah. Hallelujah. Your next level will come with peace, not with pressure. உங்களுடைய அடுத்த கட்டம் அழுத்தத்தோடு
மாம்சத்து நிமித்தமாக அல்ல, சமாதானத்தினால் உங்களுக்கு சத்தியமாகும். Promotion comes by God's timing. தேவனுடைய குறித்த நேரத்திலே பதவி உயர்வு வருகிறது. Oh, the Lord says, my child, கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையே, move forward without anxiety. எந்த மனவிசாரம் இல்லாமல் முன்னேறி செல்லுங்கள். I am walking before you. உங்களுக்கு முன்பதாக நான் நடந்து செல்கிறேன். Hallelujah. ஹalleluya. God is promising distinct promotion this year. இந்த ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் தனித்தன்மை வாய்ந்த பதவி உயர்வை வாக்களிக்கிறார். Hallelujah. ஹalleluya. What God speaks, he will perform. தேவன் எவைகளை பேசுகிறாரோ அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். Fourthly, நான்காவதாக durable peace. நிலையான சமாதானம். Look at the same key text. அதே திறவுகோல் வசன பகுதியை பாருங்க. Haggai chapter 2 verse 19. ஆகாய் 2 அதிகாரம் 19வது வசனம். I will bless you. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். I will bless you. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். The Hebrew word for blessing includes shalom. ஆசீர்வாதம் என்பதனுடைய எபிரேய பதமானது ஷாலோமையும் உள்ளடக்குகிறது. Amen. ஆமென். Shalom means peace that endures pressure. ஷாலோம் என்றால் எப்படிப்பட்ட அழுத்தத்திலும் நிலைத்து நிற்கக்கூடிய சமாதானம். Shalom means well-being. ஷாலோம் என்றால் சுகமாய் ஆரோக்கியமாய் இருப்பது. Shalom means wholeness. ஷாலோம் என்றால் முழுமை. Here the Lord uses the word bless. இங்கே கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். It includes the Hebrew word shalom. அது ஷாலோம் என்ற எபிரேய வார்த்தையும் உள்ளடக்குகிறது. Amen. Amen. Listen, this is not external success but internal stability. இது வெளிப்படையான வெற்றி மாத்திரமல்ல, உள்ளான நிலைவர தன்மை. Hallelujah. ஹalleluya. Oh, it's like God prospered Isaac during the days of famine. அது எப்படி இருக்கிறது? ஈசாக்கு பஞ்ச நாட்களிலே தேவனாய் கர்த்தர் அவரை செழிக்க செய்தார், அதே போல இருக்கிறது. I want you to think. நீங்க இதை யோசித்து பார்க்க வேண்டும் என்று There was a விரும்புகிறேன். terrible time of famine. பயங்கரமான பஞ்ச காலம் அது. All the people were in stress and in tension. அங்கிருந்த எல்லா ஜனங்களும் மன அழுத்தத்திலும் மிகவும் மன உளைச்சலிலும் இருந்தார்கள். Oh, there was problem of their own livelihood. தங்களுடைய சொந்த வாழ்வாதாரத்துக்கே பெரிய பிரச்சனை. But Isaac was peacefully sowing and reaping. அப்பொழுது ஈசாக்கு சமாதானத்தோடு விதைக்கிறார், அறுவடை அறுக்கிறார். When all other people were anxious, they were in stress so much, of the livelihood, Isaac was sowing and reaping peacefully without any anxiety. அங்கிருந்த எல்லா ஜனங்களும் மன விசாரத்தோடு குழப்ப சஞ்சலத்தில் இருந்தபோது ஈசாக்கோ மிகுந்த சமாதானத்தோடு விதைக்கிறார், அறுவடை அறுக்கிறார். Brother, sister, சகோதரியே, this peace does not depend on circumstance. இந்த சமாதானமானது சூழ்நிலையை சார்ந்தது அல்ல. Amen. ஆமென். Peace is not the absence of storm but the presence of God. அங்கே சமாதானம் இருந்ததற்கான காரணம் புயல் இல்லாததினால் அல்ல, தேவ பிரசன்னம் இருந்ததினால். Peace is not the absence of trouble but the presence of God in the midst of the trouble. பிரச்சனை இல்லாததினால் அங்கே சமாதானம் இருந்தது அல்ல, பிரச்சனை இருந்தும் கர்த்தருடைய சமூகம் இருந்ததினால் தான். I happened to read an article a few years ago. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக பாஸ்டர் ஒரு கட்டுரையை வாசித்தாரு. A painting competition asked artists to depict peace in the drawing. ஒரு வரைதல் போட்டி ஏற்படுத்தப்பட்டது. அநேக ஓவியர்கள் வந்தார்கள். அதாவது சமாதானத்தை தெளிவாக வரைய வேண்டும் என்பதுதான் தலைப்பு. Oh, world renowned artists were gathered together and they have to depict peace in the drawing. உலக பிரசித்தி பெற்ற ஓவியர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வரைபடத்திலே சமாதானத்தை அவர்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். The winning painting showed a raging waterfall with the bird resting safely behind it. ஜெயித்த அந்த ஓவியருடைய படம் எப்படி இருந்தது தெரியுங்களா? அச்சுறுத்துகிற ஒரு நீர்வீழ்ச்சி, அதற்கு பின்னாக சகலவித சாந்த அமைதியோடு ஒரு பறவை அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது தான். Hallelujah. Hallelujah. I want to tell you this morning, இந்த காலை பொழுதில் அடியேன் உங்களுக்கு சொல்லுகிறேன், no matter whatever your external circumstances are, உங்களுடைய வெளிப்படையான சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கட்டும், you can enjoy the internal tranquility and rest. உள்ளான மன அமைதியையும் இளைப்பாறுதலையும் உங்களால் அனுபவிக்க முடியும். This year 2026, இந்த 2026 ஆண்டிலே your mind will be guarded.
உங்களுடைய சிந்தை காக்கப்படும். God is speaking to somebody. யாரோ ஒருவரோடு தேவன் Your பேசுகிறார். mind will be guarded. உங்களுடைய சிந்தை காக்கப்படும். The Lord says, கர்த்தர் சொல்கிறார், my child, என் பிள்ளையே, the devil cannot disturb your mind as he did it last year in your life. உங்கள் வாழ்க்கையிலே போன வருஷத்திலே சாத்தான் உங்களுடைய மனதை எப்படி அலைச்சலுக்குள்ளாக்கினானோ அது போல இந்த ஆண்டு அவன் செய்ய முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா. Your heart will be anchored on the Lord. உங்களுடைய இருதயமானது கர்த்தரிலே நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கும். Oh, your soul will be settled, hallelujah, in the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலே உங்களுடைய ஆத்துமாவானது அது நிலைவரத்தன்மையோடு அமைதலோடு இருக்கும். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. God is promising durable peace this year. இந்த ஆண்டிலே தேவனாய் கர்த்தர் நிலையான சமாதானத்தை வாக்களிக்கிறார். One more thought I like to share before I close this morning. இந்த காலை பொழுதிலே அடியேன் முடிப்பதற்கு முன்பதாக அடியேன் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிற இன்னொரு கருத்து, கடைசி கருத்து. Blessing of decisive prosperity. தீர்மானிக்கப்பட்ட செழிப்பின் ஆசீர்வாதம். The same text, Haggai 2:19. ஆகாய் 2:19 அதே வசனம்தான். I will bless you. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். I call this decisive prosperity. தீர்மானிக்கப்பட்ட செழிப்பு என்று அடியேன் அழைக்கிறேன். When God blesses, தேவன் ஆசீர்வதிக்கும் போது it is decisive, அது தீர்மானிக்கப்பட்டது, it is deliberate, அறிந்தே தெரிந்தே நடக்கிறது, it is unstoppable. அது தடுக்க முடியாதது. Amen. ஆமென். This blessing is authoritative and irreversible. இந்த ஆசீர்வாதமானது அதிகாரத்தோடும் திருப்பி வாங்க முடியாததாகவும் வருகிறது. When God blesses, தேவன் ஆசீர்வதிக்கும் போது hell, no devil can curse. எந்த நரகமோ பிசாசோ சபிக்க முடியாது. No evil power can reverse God's blessing. எந்த தீய சக்தியும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை திருப்பி போட முடியாது. Here the Lord is declaring his decision to you early this morning. இந்த அதிகாலை வேளையிலே தேவனாய் கர்த்தர் தம்முடைய தீர்மானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், my son, my daughter, என் மகனே, என் மகளே, I will bless you. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். I will bless you. நான் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பேன். Try to understand the certainty in the tone of God's word. தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த தொனியில் இருக்கிறதான நிச்சயத்தன்மையை புரிந்து கொள்ள பாருங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. God is very decisive this year to bless his faithful people. தம்முடைய உண்மையுள்ள ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிற விஷயத்திலே மிகவும் தீர்மானிக்கப்பட்டவராய் இருக்கிறார். Amen. ஆமென். Decisive prosperity. தீர்மானிக்கப்பட்ட செழிப்பு. Listen, கவனிங்க, prosperity here is not just blessing. இங்கே செழிப்பு என்று சொல்லும்போது வெறும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, It is God's ability working through you. உங்கள் மூலமாக தேவனுடைய திறனாற்றல் செயல்படுகிறது. Amen. ஆமென். What is prosperity here? இங்கே செழிப்பு என்றால் என்ன? God's ability working through you. உங்கள் மூலமாக தேவனுடைய திறனாற்றல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. What do we read in Deuteronomy chapter 8 verse 18? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? Deuteronomy chapter 8 and verse 18. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். But thou shalt remember the Lord thy God, for it is he that giveth thee power to get wealth, that he may establish his covenant which he sware unto thy fathers, as it is this day. உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். Hallelujah. ஹல்லேலூயா. In other words, God says, my ability will work through you so that you will prosper. கர்த்தர் மறுவார்த்தையிலே சொல்லுகிறார், நீங்கள் செழித்தோங்கும்படிக்கு உங்கள் மூலமாக என்னுடைய திறனாற்றல் செயல்படும். Hallelujah. ஹல்லேலூயா. God prospers his people so that his kingdom will advance. தேவனுடைய ராஜ்யம் அது விரிவாக்கம் அடையும்படிக்கு தேவனாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பை கொண்டு வருவார். Church, do you know something? Listen to this. திருச்சபையாரே, ஒன்று உங்களுக்கு தெரியுமா? கவனித்து கேளுங்கள். A river does not drink its own water. ஒரு நதி தன்னுடைய சொந்த தண்ணீரையை குடிக்காது. Come on, are you with me? சொன்னதை கேட்டீங்களா? A river does not drink its own water. ஒரு நதி தன் சொந்த தண்ணீரை குடிக்காது. What is the message? செய்தி என்ன? Prosperity is given so that the blessing can flow through you to bless others.
உங்கள் மூலமாக பாய்கின்றதான செழிப்பானது மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்களுக்கு செழிப்பு கொடுக்கப்படுகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Why God will prosper you? தேவன் ஏன் உங்களை செழிக்க செய்வார்? So that you will bless other people. நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. I'm urged by the Lord to tell you this morning. இந்த காலை பொழுதிலே உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தரால் நடத்தப்படுகிறேன். God prospers us not to raise our standard of living. நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்காக தேவன் நம்மை செழிக்க செய்கிறதில்லை. God prospers us to raise our standard of giving. நாம் கொடுக்கின்ற தரத்தை உயர்த்துவதற்காகவே தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறார். Did you hear me? அடியேன் சொன்னதை கேட்டீங்களா? Why God wants to prosper you? தேவனாய் கர்த்தர் உங்களை ஏன் செழிக்க செய்ய விரும்புகிறார்? Not to raise your standard of living, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்காக அல்ல, but to raise your standard of giving. உங்களுடைய கொடுக்கிற தரத்தை உயர்த்தும்படிக்கு I'm urged by the Lord. கர்த்தரால் ஏவப்படுகிறேன். This year, இந்த வருஷத்துல help poor people as much as you can. உங்களால எவ்வளவு முடியுமோ ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Oh, I'm urged by the Lord to tell you. உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தரால் ஏவப்படுகிறேன். Whenever you see someone who deserves, யாராவது இல்லாதவங்களை நீங்க பார்க்கும்போது, someone needy, ஒரு தேவையில் இருக்கிறவங்க, someone in trouble, உண்மையிலே சிக்கல்ல இருக்கிறவங்க, go out to help that person. அந்த நபருக்கு உதவி செய்ய நீங்க போங்க. Hallelujah. ஹல்லேலூயா. God will abundantly bless you. தேவன் உங்களை அபரிதமாய் I ஆசீர்வதிப்பார். shared with you 5 thoughts. 5 கருத்துக்கள் அடியேன் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். Blessing of divine provision, தெய்வீக முன்னேற்பாட்டின் ஆசீர்வாதம், blessing of directed productivity, வழிநடத்தப்பட்ட உற்பத்தி திறனின் ஆசீர்வாதம், blessing of distinct promotion, தனித்தன்மை வாய்ந்த பதவி உயர்வின் ஆசீர்வாதம், oh, blessing of durable peace, நிலையான சமாதானத்தின் ஆசீர்வாதம், and blessing of decisive prosperity. தீர்மானிக்கப்பட்ட செழிப்பின் Will ஆசீர்வாதம். you close your eyes right now? இப்போது உங்கள் கண்களை நீங்க மூடுவீங்களா? I feel the wonderful presence of God. கர்த்தருடைய அற்புதமான திருச்சமூகத்தை அடியேன் உணர்கிறேன். If possible, why don't we stand up to our feet? கூடுமானால் நாம் அனைவரும் எழும்பி நிற்போம். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Wherever you are, எங்க இருந்தாலும் சரி, kindly stand up to your feet if possible. கூடுமானால் தயவு செய்து எழும்பி நில்லுங்க. I was waiting upon God yesterday night, நேற்று தினத்திலே பாஸ்டர் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தார். and I felt the Lord urging me, telling me this. கர்த்தர் இதை சொல்லுகிறதை அவர் உணர்ந்தார். And the Lord said, make my people declare. என்னுடைய ஜனங்கள் இதை அறிக்கை செய்யும்படிக்கு அவர்களை ஊக்குவியுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. The Lord told me to encourage His people to declare the blessing upon themselves. தங்கள் மீது ஆசீர்வாதங்களை தேவ மக்கள் அறிக்கை செய்யும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் தேவ மக்களுக்கு சொல்லும், அவர்களை செய்ய வையும் என்று சொல்லி தேவன் உணர்த்தினார். Dear church, அருமையான சபையாரே, we are going to make prophetic declaration நாம் right now. இப்பொழுது தீர்க்கதரிசனமான அறிக்கைகளை செய்ய போகிறோம். Are you ready? ஆயத்தமா இருக்கிறீங்களா? Every eye closed. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கையில Feel the wonderful presence of the Lord. கர்த்தருடைய அற்புதமான சமூகத்தை உணருங்க. We are going to lift up a voice and declare. சத்தத்தை உயர்த்தி நாம் அறிக்கை செய்ய போகிறோம். Amen. If you do it, அதை செய்வீர்களானால் you will be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Because I am not doing this on my own. I am urged by the Lord to do this. இதை நான் சுயமாய் செய்யவில்லை, இதை செய்யும்படிக்கு கர்த்தரால் நடத்தப்படுகிறேன். Therefore, lift up your voice and declare. ஆகவே நீங்கள் சத்தத்தை உயர்த்தி இதை அறிக்கை செய்யுங்கள். Are you ready? ஆயத்தமா இருக்கீங்களா? Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Declare this morning and say, from this day I step into God's blessing. இந்த நாள் துவங்கி தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாக அடியெடுத்து முன்னேறுகிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. From this day I step into God's blessing. இந்த நாள் துவங்கி தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக அடியெடுத்து வைக்கிறேன். My season of barrenness is over. என்னுடைய மலட்டுத்தன்மையின் காலகட்டம் முடிந்து விட்டது. Hallelujah. ஹல்லேலூயா. I feel the heavy unction of the Holy Ghost. பரிசுத்த ஆவியினுடைய பலத்த அபிஷேகத்தை அடியேன் உணர்கிறேன். Say, my season of barrenness is over. என்னுடைய மலட்டுத்தன்மையின் காலகட்டம் முடிந்து விட்டது. My efforts will produce results. என்னுடைய பிரயாசங்களுக்கு பலன் நிச்சயம் உண்டு. Hallelujah. ஹல்லேலூயா. My efforts will produce results. என்னுடைய பிரயாசங்கள் நிச்சயமாக நற்பலனை கொடுக்கும். My labor will not be wasted in this year anymore. இந்த வருஷத்துல என்னுடைய பிரயாசம்
இனிமேலும் வீணாக போகிறது இல்லை. Hallelujah. ஹல்லேலூயா. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. My obedience will attract divine favor. என்னுடைய கீழ்ப்படிதல் தெய்வீக தயவை ஈர்த்து கொள்ளும். Hallelujah. ஹல்லேலூயா. My obedience will attract divine favor. என்னுடைய கீழ்ப்படிதல் தெய்வீக தயவை ஈர்க்கும். My hands will prosper. என்னுடைய கைகள் செழிக்கும். My hands will prosper. என் கைகள் செழிக்கும். My promotion will come on time. என்னுடைய பதவி உயர்வு குறித்த காலத்திலே வரும். Hallelujah. ஹல்லேலூயா. What did not work before will begin to work from today. எவைகளெல்லாம் முன்கூட்டி முன்னதாக செயல்படவில்லையோ இந்த நொடி பொழுது துவங்கி செயல்படும். Hallelujah. ஹல்லேலூயா. What did not happen before will begin to happen from now. முன்பு எவைகளெல்லாம் நடக்கவில்லையோ இப்பொழுதிலிருந்து அது நடக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. My peace will be preserved and my path will be clear. என்னுடைய சமாதானம் பாதுகாக்கப்படும். என்னுடைய பாதைகள் இருக்கிற தடைகள் யாவும் விலகி நீங்கி போகும். Hallelujah. ஹல்லேலூயா. My peace will be preserved என்னுடைய சமாதானம் பாதுகாக்கப்படும். and my path will be clear before me. எனக்கு முன்பதாக என்னுடைய பாதை தெளிவாய் இருக்கும். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Doors that were shut will open by the mighty hand of God. அடைக்கப்பட்ட வாசல்கள் தேவனுடைய பலத்த கரத்தினாலே திறக்கப்படும். Hallelujah. ஹல்லேலூயா. Doors that were shut will be opened by the mighty hand of God. அடைக்கப்பட்ட கதவுகள் யாவும் தேவனுடைய பலத்த கரங்களினாலே திறக்கப்படும். Hallelujah. ஹல்லேலூயா. My prosperity will glorify God. என்னுடைய செழிப்பு என் தேவனை மகிமைப்படுத்தும். My prosperity will glorify God. என்னுடைய செழிப்பு என் தேவனை மகிமைப்படுத்தும். I walk into this year under an open heaven and God watching me. நான் என் திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழாக இருந்து என் தேவனுடைய கண்காணிப்பின் கீழாக நான் ஜெயமாய் நடப்பேன். Hallelujah. ஹல்லேலூயா. I walk into this year under an open heaven and a watching God. திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழாகவும் என்னை கண்காணித்து என்னை காக்கிற தேவனுடைய பார்வைக்கு கீழாகவும் இந்த வருஷத்திலே நான் நடக்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Oh, say loudly as possible. எவ்வளவு சத்தமாய் முடியுமோ சத்தமாய் சொல்லுங்க. I decree divine provision. தெய்வீக முன்னேற்பாடை நான் அறிக்கை செய்கிறேன். I decree directed productivity. வழிநடத்தப்பட்ட உற்பத்தி திறனை நான் அறிக்கை செய்கிறேன். I decree distinct promotion. தனித்தன்மை வாய்ந்த பதவி உயர்வை நான் முன்மொழிகிறேன். Oh, I decree durable peace. நிலையான சமாதானத்தை நான் அறிக்கை செய்கிறேன். I decree decisive prosperity in this year. இந்த வருஷத்திலே தீர்மானிக்கப்பட்ட செழிப்பை நான் முன்மொழிகிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Why don't we open our mouth and thank the Lord? அனைவரும் வாயில திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Everybody thank the Lord. எல்லாரும் வாயில திறந்து நன்றி Feel the செலுத்துவோம். mighty presence of God. தேவனுடைய பலத்த சமூகத்தை உணருங்க. I feel the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அடி உணருகிறேன். Oh, we thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. We thank you, Holy நன்றி Spirit. பரிசுத்த ஆவியானவரே. We thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த The ஆவியானவரே. hand of God is touching many of you right now. இப்போதே கர்த்தருடைய கரம் உங்களில் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறது. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. We thank you, Father. நன்றி பிதாவே. Heavenly Father, we praise and thank you. பரலோக பிதாவே உமக்கு துதி சொல்லி நன்றி செலுத்துகிறோம். Thank you for this wonderful, hallelujah, time of fellowship. இந்த அற்புதமான ஐக்கிய நேரத்துக்காக நன்றி ஐயா. Thank you, Lord, for the privilege you've given us to begin this year in your presence and with you. ஆண்டவரே இந்த ஆண்டை உம்மோடைய சமூகத்திலே உம்மோடு கூட துவங்கும்படி கர்த்தர் எங்களுக்கு சாக்கியத்தை தந்தீரே நன்றி ஐயா. We humble ourselves. எங்களை நாங்களே தாழ்த்துகிறோம் Our ஆண்டவரே. eyes are fixed on you. எங்களுடைய கண்கள் யாவும் உம் பேரிலே நோக்கமாய் We want to இருக்கிறது. remain humble all the time. எல்லா காலகட்டத்திலும் நாங்கள் தாழ்மையா இருக்க விரும்புகிறோம். We will seek your direction in everything we do. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றிலும் உம்முடைய வழிநடத்துவதை நாடி தேடுவோம் ஐயா. We commit our lives into your hands. எங்களுடைய ஜீவியத்தை உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. All glory and honor we give to you, Father. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. In the wonderful name of the Lord Jesus Christ we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். And amen. ஆமென். May the grace of our Lord and Savior Jesus Christ, the love of the Father, the fellowship and the sweet communion of the Holy Spirit rest and abide with each one of us this day till the Lord Jesus Christ comes. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருடன் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.
God bless you. God be with you. We once again wish you a very blessed, Christ-centered, happy new year. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஒரு விசையாக கிறிஸ்துவை மையப்படுத்தின ஆசீர்வாதமான செழிப்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். God be with you. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. Amen. ஆமென். Amen. Hope you have been blessed to the preaching of God's word today. Our Sunday church service timings are as follows. Our English service commences at 7 a.m. Our Tamil service at 10:30 a.m. Our Bible study, it's a bilingual service, commences At 6 p.m. Our church address is Apostolic Christian Assembly, Perambur Ministries, 74 Ballard Street, Agaram, Chennai 82. For personal prayer, kindly contact us at the following numbers: 9566262203 or 95516488083 or 9941447894. Our church landline number is 044-3150-8155. For more messages, visit our YouTube channel, ACA Perambur Ministries. Our church website is www.acaperamburministries.org. May God bless you. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 0441508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ACA பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperamburministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.